நேயர்களுக்கு இனிய வணக்கம். மீனம் ராசிக்கார நேயர்களுக்கு நம்ம இன்னைக்கு வீடியோ பதிவுக்கு முழுமையா போறதுக்கு முன்னாடி முருகரை மனதார வணங்கிட்டு வீடியோ பதிவுக்குள்ள போகலாங்க. ஓ முருகா போற்றி, ஓ முருகா போற்றி, ஓ முருகா போற்றி, எனக்காக்கும் முருகனே போற்றி. நல்லதே நடக்கும், நல்லது மட்டும்தான் நடக்கும். நம்முடைய மீனம் ராசிக்காரங்களை பொறுத்த வரைக்கும் யார்கிட்ட பழகுனாலும் நல்லவங்களா கெட்டவங்களா, படிச்சவங்களா படிக்காதவங்களா, ஏழையா பணக்காரனா அப்படிங்கிற வேறுபாடு பார்க்க மாட்டாங்க. எல்லார்கிட்டையும் ஒரே மாதிரிதான் பேசுவாங்க, ஒரே மாதிரிதான் பழகுவாங்க. அதனால இவங்களுடைய ஃப்ரெண்ட்ஷிப் வட்டாரம் அப்படிங்கிறது அதிக லெவல்ல இருக்குதுங்க. இவங்க உரி விலகாத அம்பு போல குறிக்கோள் தவறாம வாழ்ந்துகிட்டு இருக்காங்க. அடுத்தவர்களின் உணர்வுகளுக்கு மதிப்பு தரக்கூடியவங்களா இவங்க இருக்காங்க. உண்மைக்கு புறம்பா எந்த காலத்திலையும் எந்த ஒரு செயலையும் இவங்க செய்ய மாட்டாங்க. சனி பகவானுடைய தாக்கத்தினால மீனம் ராசிக்காரங்க குழப்பம், நிம்மதியின்மை, தூக்கமின்மை, வயிறு தொடர்பான பிரச்சனைகளை அனுபவிக்கிறாங்க. இல்லாத விஷயங்களை யோசிச்சு பயம் கொள்றாங்க. வேலை மற்றும் தொழில்ல ஆர்வம் இல்லாம இருக்காங்க. இவங்களோட மனசுல கவலைகள் அதிகமாயிக்கிட்டே இருக்குதுங்க. உறவுகளை நம்ம வாழ்க்கையில ஒதுக்க முடியாதுங்க. சொந்த பந்தங்களை ஒதுக்கி வைக்க முடியாதுங்க. சில உறவுகளை பிடிக்காவிட்டாலும் பேசி பழகித்தான் ஆக வேண்டுங்க. இந்த சூழ்நிலையில உங்களிடம் இருக்கும் நல்ல விஷயங்களை பார்த்து பொறாமைப்படுபவர்களால வரக்கூடிய எதிர்மறை அதிர்வலைகளும் உங்களை பாதிக்குங்க. அதனால நீங்க கொஞ்சம் பார்த்து பொறுமையா நிதானமா இருந்துக்கோங்க. எப்போதைக்கும் எது நல்லது என்பதை நீங்க தேட வேண்டுங்க. யார் உங்களை பாதித்தாலும் அதை நல்லதாக மாற்றக்கூடிய திறமை உங்ககிட்ட இருக்குதுங்க. கண்ணாடி முன் நின்று பார்த்தா முகத்தில் சோர்வு தெரியுங்க. உங்களை தைரியமா மாத்திக்கிட்டா போதுங்க. நீங்க நிச்சயமா வாழ்க்கையில முன்னேறிடலாங்க. உங்களுடைய சொந்த பந்தங்கள் எதையாவது சொல்லி உங்களை தேவையில்லாம சீண்டி டென்ஷன் ஆக்குவாங்க. நல்லத சொல்ல போய் கெட்ட பெயர் வாங்குவீங்க. அதனால கொஞ்சம் பார்த்து நிதானமா பொறுப்பா இருந்துக்கோங்க. ஒரு கட்டத்துக்கு மேல யாருக்குமே நல்லது சொல்லக்கூடாது அப்படிங்கிற மனநிலைக்கு நீங்க வந்துருவீங்க. அந்த அளவுக்கு உங்களுடைய உறவுகள் உங்களை மாத்திடுவாங்க. இந்த உலகம் மாறிக்கொண்டே இருக்குதுங்க. உங்கள் குழந்தைகளின் எதிர்காலம் இன்று நீங்கள் விதிக்கும் விதைகளில் தான் இருக்குதுங்க. வெறும் கிரகங்களின் பலன்கள் மட்டுமில்லாம பரிகாரங்கள் மட்டும் நம்பாம இந்த பிரபஞ்சத்தையும் நம்புங்க. பிரபஞ்சத்தின் மூலமா உங்க வாழ்க்கையில நிச்சயமா வெற்றி கிடைக்குங்க. இதை விளையாட்டா நீங்க நினைக்க வேண்டாங்க. இதை ரியலா செய்பவர்கள் நல்ல மாற்றத்தை பார்க்கலாங்க. முகம் தெளிவு பெறுங்க. தேவையற்றதின் சக்தியை தெரிந்து கொள்ளுங்க. காரணம் இல்லாம எதுவும் நடக்காதுங்க. உங்களுக்கு ஒரு விஷயம் கண்ணில் பட்டா அதுக்கு ஏதாவது ஒரு காரணம் நிச்சயமா இருக்குங்க. அதிகாலையில 3 மணியிலிருந்து 6 மணிக்குள்ள அலாரம் இல்லாம நீங்க எழுந்தீங்க அப்படின்னா அந்த நேரம் பிரம்ம முகூர்த்த நேரங்க. அந்த நேரத்துல நீங்க அலாரம் வைக்காம எழுந்தீங்கன்னு வச்சுக்கோங்க, உங்க வாழ்க்கையில அதிசயங்கள் எல்லாம் நடக்க போகுதுன்னு அர்த்தங்க. அந்த பிரம்ம முகூர்த்த நேரத்தை நீங்க வீணாக்காதீங்க. கிழக்கு திசையை நோக்கி உட்கார்ந்து உங்கள் வாழ்க்கையில நடக்க வேண்டிய விஷயங்களை பிரபஞ்சத்துக்கு உணர்த்துங்க. உங்க வாழ்க்கையில நீங்க நினைக்கக்கூடிய நல்ல விஷயங்கள் எல்லாமே அடுக்கடுக்கா நடக்குங்க. உண்மையான நபர்களை ஈர்க்கக்கூடிய விசை உங்ககிட்ட இருக்கணுங்க. உடற்பயிற்சி உடல் ரீதியா மட்டுமில்லாம மன ரீதியாகவும் மாற்றத்தை ஏற்படுத்துங்க. அதனால தினமும் நீங்க உடற்பயிற்சி செய்யுங்க. உங்களுடைய உடலை ஆரோக்கியமா வச்சுக்கோங்க. உங்களுடைய மனசை தெளிவா வச்சுக்கோங்க. தொடர்ந்து உடற்பயிற்சி செய்வதன் மூலமா உங்களுடைய மனநிலையில தெளிவு வருங்க. பிரச்சனை வந்தாலும் அதை தாங்கக்கூடிய மன வலிமை உங்க மனசுக்கு வந்துருங்க. எந்த ஒரு விஷயத்தையும் உறுதியுடன் தொடங்கினீங்கன்னா நிச்சயமா அந்த விஷயத்துல உங்களால வெற்றி அடைய முடியுங்க. உறவுகள் கிட்ட ஜாக்கிரதையா இருந்துக்கோங்க. உங்க வாழ்க்கையில மத்தபடிக்கு பிரச்சனை வர்றதுக்கு வாய்ப்பே கிடையாது. கஷ்டமான சூழ்நிலைகள்ல நீங்க தெளிவோட இருக்க வேண்டுங்க. விதிய மதியால வெல்லக்கூடிய நேரம் அதிகாலை நேரங்க. இந்த பிரபஞ்சத்தின் ஈர்ப்பு விதி உங்க வாழ்க்கையோட கனெக்டாக ஆரம்பிச்சா போதுங்க. உங்க வாழ்க்கையில இருக்கக்கூடிய துன்பங்கள் கவலைகள் எல்லாமே காணாம போயிடும். உங்களுடைய எண்ணம் போலவே உங்க வாழ்க்கையில நல்லது நடக்க ஆரம்பிச்சிருங்க. நல்லது தாங்க நடக்கும், நல்லது மட்டும் தாங்க நடக்கும். கெட்டதுங்கிற பேச்சுக்கு துளி கூட இடம் கிடையாதுங்க.
மீனம் ராசிக்காரர்களே, இந்த மாதம் கிரகநிலை எப்படி இருக்குன்னு பார்க்கலாங்க. தைரிய வீரிய ஸ்தானத்துல சுக்கிர பகவான் இருக்காரு. சுகஸ்தானத்துல புதன் பகவான், குரு பகவான், சுக்கிர பகவான் இருக்காங்க. பஞ்சமஸ்தானத்துல சூரிய பகவான் இருக்காரு. ரண ருண ரோகஸ்தானத்துல கேது பகவான் இருக்காரு. சப்தவஸ்தானத்துல நம்மளுடைய சந்திர பகவானும் செவ்வாய் பகவானும் இருக்காங்க. அயன சயன போகஸ்தானத்துல சனி பகவானும் ராகு பகவானும் இருக்காங்க. இந்த மாதம் ஏற்பட்டு கொண்டிருக்கக்கூடிய இந்த கிரகநிலை மாற்றத்தினால இருள் நிறைந்த உங்களுடைய வாழ்க்கையில பிரகாசம் வந்துருச்சு. உங்க மனசுல இருக்கக்கூடிய அனைத்து குழப்பங்களும் காணாம போகுது. மனசுல ஒரு தெளிவு பிறக்க போகுது. உங்களுடைய ஆசைகள் கனவுகள் எல்லாமே நிறைவேற போகுது. இனி வரக்கூடிய காலங்கள்ல உங்கள் வாழ்க்கையில தடை, தாமதம், துன்பம், கண்ணீருங்கிற பேச்சுக்கு துளி கூட இடம் கிடையாதுங்க. மீனம் ராசிக்காரர்களே, இந்த மாதம் உங்களுடைய உடலில் இருக்கக்கூடிய உபாதைகள் அகலப் போகுது. எல்லாவற்றிலும் இருந்து வந்த மனக்கவலை நீங்க போகுது. வாகனத்துல செல்லும் போது எச்சரிக்கையோட போகணுங்க. தாயின் உடல்நிலையில கவனமா இருக்கணுங்க. திட்டமிட்டபடி காரியங்களை செஞ்சு முடிக்க போறீங்க. உங்களுடைய ஆசைகள் கனவுகள் எல்லாமே வெற்றியில போய் முடிய போகுதுங்க. உத்தியோகத்துல இருக்கிறவங்க கூடுதலா உழைக்க வேண்டி இருக்கும். இருந்தாலும் உங்கள் உழைப்புக்கேற்ற ஊதியம் கிடைக்கும். கலைத்துறையில் இருக்கக்கூடியவர்களுக்கு உங்களுடைய கலை திறமையை வெளி உலகிற்கு வெளிப்படுத்தக்கூடிய மாதமா இந்த மாதம் இருக்குதுங்க. குடும்பத்துல இது நாள் வரைக்கும் இருந்த சண்டை சச்சரவுகள் காணாம போகுது. குடும்பத்துல சந்தோஷம் நிலவ போகுது. மாணவர்களோட கல்வியில முன்னேற்றம் காணப்படக்கூடிய மாதமா இந்த மாதம் இருக்குதுங்க. மீனம் ராசி இருக்கக்கூடிய ஆணாக இருந்தாலும் சரி, பெண்ணாக இருந்தாலும் சரி, திருமண வயதில் இருக்கக்கூடியவங்களுக்கு நிச்சயமா இந்த மாதம் திருமண தடை நீங்கி திருமணம் கைகூடி நடக்க போகுதுங்க. குழந்தை பாக்கியம் இல்லாதவங்களுக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்க போகுது. பூர்வீக சொத்து ரீதியாக இருந்த பிரச்சனைகளுக்கு தீர்வு கிடைக்க போகுது. உங்களுக்கு வரவேண்டிய பூர்வீக சொத்து உங்க கையில வந்து சேர போகுதுங்க. நீங்க இது நாள் வரைக்கும் 4-5 பேர்கிட்ட கடன் வாங்கி ஒவ்வொரு நாளையும் வாழ்ந்துகிட்டு இருப்பீங்க. ஆனா இனி வரக்கூடிய காலங்கள்ல நீங்க 4 பேருக்கு கடன் கொடுக்கக்கூடிய அளவுக்கு பொருளாதாரத்துல உயர்ந்த இடத்துக்கு போக போறீங்க. நம்மளுடைய ராசி மண்டலத்துல 12வது ராசியா இருக்கக்கூடியவங்க நம்மளுடைய மீனம் ராசிங்க. மீனம் ராசிக்கு அதிபதி குரு பகவானுங்க. பூரட்டாதி 4ஆம் பாதம், உத்திரட்டாதி, ரேவதி ஆகிய நட்சத்திரத்தில் பிறந்தவங்க மீனம் ராசியை சேர்ந்தவங்களா இருக்காங்க. நம்மளோட மீனம் ராசிக்காரங்களுக்கு நட்பு ராசியா இருக்கக்கூடியவங்க யாருன்னு பாத்தீங்கன்னா கடகம், விருச்சிகம், மீனம், ரிஷபம், மகரம் இவங்க எல்லாரும் நட்பு ராசியா இருக்காங்க. மீனம் ராசியில பிறந்தவங்க இயல்பிலேயே இரக்க குணம் கொண்டவங்களா இருக்காங்க. இவங்களுக்கு கற்பனை பலம் அதிகமா இருக்கு. திறமைசாலியா இருக்காங்க. சிறந்த பேச்சாற்றல் கொண்டவங்களா இவங்க இருக்காங்க. அடுத்தவங்க செய்ய முடியாதுன்னு ஒதுக்கி வச்ச காரியத்தை கூட அழகா திட்டம் தீட்டி இவங்களுடைய முயற்சியாலையும் தன்னம்பிக்கையாலையும் அந்த காரியத்துல வெற்றி அடையக்கூடியவங்களா இவங்க இருக்காங்க. மனிதனா பிறந்த ஒவ்வொருவருக்கும் ஆசை இருக்கதாங்க செய்யும். அந்த ஆசைகளை அடைய நம்ம நினைச்சா மட்டும் பத்தாதுங்க. முழு மனசோட நம்மளுடைய ஆசைகளை அடைவதற்கான வழிய ஒவ்வொரு நாளும் என்ன பண்ணணும்னு யோசிச்சு அதற்கான திட்டங்களை தீட்டி உழைச்சுக்கிட்டே இருக்கணுங்க. உழைச்சா நிச்சயமா நம்மளுடைய ஆசைகள் எல்லாமே நிறைவேறிடுங்க. உங்க வாழ்க்கையில இனி வரக்கூடிய காலங்கள்ல உங்களுடைய அனைத்து ஆசைகளும் நிறைவேற போகுதுங்க. அப்படி ஒவ்வொரு மனிதனுக்கும் இருக்கக்கூடிய பொதுவான ஆசை என்னன்னு பார்த்தீங்கன்னா 16 செல்வங்களையும் அடைந்து வாழணும் அப்படின்னு தான் ஒவ்வொரு மனிதனுடைய ஆசையும் இருக்குதுங்க. பணம் வேணும், பதவி வேணும், புகழ் வேணும், கௌரவம் வேணும் அப்படின்னு தான் ஒவ்வொரு மனிதனும் தினமும் வாழ்ந்துகிட்டு இருக்கான். அதை நோக்கிய பயணத்தை தான் ஒவ்வொரு நாளும் மனிதன் வாழ்ந்துகிட்டு இருக்கான். ஒவ்வொரு நாளையும் ரசிச்சு வாழ்றது கிடையாது எந்த ஒரு மனிதனும். போராட்டத்துல தாங்க இந்த உலகத்துல ஒவ்வொரு மனிதனும் வாழ்க்கைய வாழ்ந்துட்டு இருக்காங்க.
இந்த உலகத்துல யாருங்க கோடீஸ்வரன்? கோடி கோடியா பணம் வச்சிருக்கிறவங்களா, இல்ல பிடிச்ச உணவுகளை சாப்பிடுறவங்களா, பிடிச்ச ஆடைகளை உடுத்துறவங்களா? இதுல யாருமே கோடீஸ்வரன் கிடையாதுங்க. யார் ஒருத்தவங்க நோய் நொடி இல்லாம நிம்மதியா தூங்குறாங்களோ அவங்க தாங்க இந்த உலகத்திலேயே சிறந்த கோடீஸ்வரன். அப்பேற்பட்ட கோடீஸ்வரன் ஆகக்கூடிய யோகம் உங்களுக்கு கிடைச்சிருக்குதுங்க. உங்க வாழ்க்கையில இனி வரக்கூடிய காலங்கள்ல பிரச்சனை, கண்ணீர், துன்பம் அப்படிங்கிற பேச்சுக்கு துளி கூட இடம் கிடையாதுங்க. சந்தோஷமும் நிம்மதியும் உங்க வாழ்க்கையில இனி வரக்கூடிய காலங்கள்ல நிலைச்சிருக்க போகுதுங்க. குலதெய்வம் எங்கேயோ இருக்குது, என்னமோ இருக்குது அப்படிலாம் நீங்க நினைக்க வேண்டாங்க. நீங்க எங்கிருந்தாலும் ஒரு தீபம் ஏத்தி வச்சு அந்த தீப ஒளியில தெய்வங்கள் இருக்கிறாங்க அப்படின்னு நினைச்சு வழிபாடு செய்யுங்க. குலதெய்வமே தெரியாவிட்டாலும் வீட்டுல தீபம் ஏற்றி வச்சு ஏதாவது ஒரு நல்ல நாள்ல குலதெய்வத்தை நினைச்சு வழிபாடு செய்யுங்க. குலதெய்வ வழிபாடு குலம் காக்குங்க, குலம் தலைக்கும். முதல்ல குலதெய்வம், அப்புறம் இஷ்டப்பட்ட தெய்வம், அப்புறம் உங்களுக்கு விருப்பப்பட்ட தெய்வங்க. எந்த கோயிலுக்கு போனாலும் என்ன பண்ணாலும் ஏற்றமில்லை அப்படின்னு நீங்க சொல்லுவீங்க. தினமும் எந்திரிச்ச உடனே சூரிய பகவான நமஸ்காரம் பண்ணுங்க. அவங்களுடைய அனுகிரகம் இருந்தா போதும். மற்ற கிரகங்கள் எல்லாம் சாதகமா இல்லைனா கூட பரவாயில்ல, அந்த சூரியனுடைய பிரகாசம் உங்க வாழ்க்கையவே பிரகாசமா மாத்திருங்க. அந்த வெளிச்சம் உங்களை வந்து சேருங்க. உங்க வாழ்க்கையில் இருக்கக்கூடிய கண்ணீரெல்லாம் கரைஞ்சு போயிருங்க. அடுத்ததாக ஒவ்வொரு நட்சத்திரக்காரர்களுக்கும் இந்த மாதம் எப்படி இருக்குன்னு பார்க்கலாங்க. நம்முடைய மீனம் ராசியில் இருக்கக்கூடிய நட்சத்திரம் முதலாவதாக பூரட்டாதி 4ஆம் பாதம். உங்களுக்கு இந்த மாதம் எப்படி இருக்குன்னு பார்க்கலாங்க. இந்த மாதம் நீங்க நினைத்த காரியங்கள்ல வெற்றி அடைய போறீங்க. நண்பர்களுடன் பழகும் போது கவனமா பழகிறது நல்லதுங்க. தொழில் வியாபாரத்துல ஈடுபட்டு இருக்கிறவங்க கூடுதல் கவனம் செலுத்துறது நல்லதுங்க. வாடிக்கையாளர்கள் எண்ணிக்கை அதிகரிக்குங்க. அதே நேரத்துல வியாபாரத்துல இது நாள் வரைக்கும் இருந்த போட்டிகள் எல்லாம் குறைய போகுதுங்க. நீங்க சின்னதா பொட்டி கடை வச்சிருந்தாலும் சரிங்க, பெருசா டிபார்ட்மெண்ட் ஸ்டோர் வச்சிருந்தீங்கனாலும் சரி, நீங்க எந்த அளவுக்கு உழைக்கிறீங்களோ அந்த அளவுக்கு உங்களுக்கு லாபம் கிடைக்குங்க. குடும்பத்துல இது நாள் வரைக்கும் இருந்த அனைத்து பிரச்சனைகள், சங்கடங்கள் எல்லாமே காணாம போக போகுதுங்க. திருமணம் ஆகாதவங்களுக்கு திருமண தடை நீங்கி திருமணம் நடக்க போகுதுங்க. குழந்தை பாக்கியம் இல்லாதவங்களுக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்க போகுதுங்க. அடுத்ததாக நம்முடைய மீனம் ராசியில் இருக்கக்கூடிய நட்சத்திரம் உத்திரட்டாதி. உங்களுக்கு இந்த மாதம் எப்படி இருக்குன்னு பார்க்கலாங்க. நீங்க எதிலும் எச்சரிக்கையாக இருக்க வேண்டிய மாதமா இந்த மாதம் இருக்குதுங்க. தேவையற்ற இடங்கள்ல பேசாம இருக்கிறது நல்லதுங்க. நீங்க ஒருத்தங்கிட்ட பேசும்போதும் சரிங்க, ஒரு செயலை செய்யும் போதும் சரி கவனமா இருக்கணுங்க. இவங்க கிட்ட இந்த சொல்லலாமா, இதனால நம்மளுக்கு ஏதாவது பிரச்சனை வருமா, நம்மள சுத்தி இருக்கிறவங்களுக்கு ஏதாவது பிரச்சனை வருமானு 1க்கு 2 முறை ஆலோசனை பண்ணி தாங்க நீங்க செயல்படணும். குடும்பத்துல கணவன் மனைவிக்கு இடையே இருந்த கருத்து வேறுபாடுகள் எல்லாமே காணாம போக போகுதுங்க. கணவன் மனைவி இருவருமே ஒற்றுமையான வாழ்க்கைய வாழ போறாங்க. உங்களுடைய குழந்தைகள் உங்களோட சொல்படி கேட்க போறாங்க. உங்க குடும்பத்துல இது நாள் வரைக்கும் இருந்த குழப்பங்கள் காணாம போக போகுது. உங்க கையில பணப்புழக்கம் அதிக அளவுல இருக்க போகுதுங்க. உங்களுடைய தேவைகளையும் உங்களுடைய குடும்பத்தின் தேவைகளையும் நீங்க ஒவ்வொன்னா பூர்த்தி செஞ்சுக்க போறீங்க. உங்க குடும்பத்துல நல்ல நிகழ்ச்சிகள் எல்லாம் அடுக்கடுக்கா நடக்க போகுதுங்க. அடுத்ததாக நம்முடைய மீனம் ராசியில் இருக்கக்கூடிய நட்சத்திரம் ரேவதி. உங்களுக்கு இந்த மாதம் எப்படி இருக்குன்னு பார்க்கலாங்க. வெளியூரில் இருந்து வரும் கடிதங்கள் மூலம் உங்களுக்கு மகிழ்ச்சி ஏற்பட போகுதுங்க. தொழில் வியாபாரத்துல ஈடுபட்டு இருக்கிறவங்களுக்கு தொழில் வியாபாரம் தொடர்பான விவகாரங்கள்ல இருந்த பிரச்சனை எல்லாம் காணாம போக போகுது. பழைய பாக்கிகளை வசூல் செய்ய போறீங்க. குடும்பத்துல சந்தோஷம் நிலைச்சிருக்க போகுது. கணவன் மனைவி ஒற்றுமையான வாழ்க்கைய வாழ போறீங்க. குழந்தை பாக்கியம் இல்லாதவங்களுக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்க போகுது. பூர்வீக சொத்து பிரச்சனைக்கு தீர்வு கிடைக்க போகுது. உங்க கையில பணப்புழக்கம் அதிக அளவுல இருக்க போகுதுங்க. உங்க வாழ்க்கையில இருந்த அனைத்து பிரச்சனைகளுக்கும் தீர்வு கிடைக்கக்கூடிய மாதமாக உங்களுக்கு இந்த மாதம் இருக்குதுங்க. தாய் மாமன் வழி உறவுகளின் மூலம் உங்க குடும்பத்துல சுப நிகழ்ச்சிகள் நடக்க போகுதுங்க. இந்த மாதம் உங்களுடைய ஆசைகளும் கனவுகளும் நிறைவேறக்கூடிய மாதமாக உங்களுக்கு இந்த மாதம் இருக்குதுங்க.
மீனம் ராசிக்காரர்களே, உங்க வாழ்க்கையில மேலும் உள்ளதெல்லாம் நடக்க நீங்க செய்யக்கூடிய பரிகாரம் என்னன்னு பாத்தீங்கன்னா, உங்க வீட்டுக்கு பக்கத்துல இருக்கக்கூடிய முருகர் ஆலயத்துக்கு போயிட்டு முருகரை மனதார வணங்கிட்டு முருகருக்கு நல்லெண்ணெய் தீபம் ஏத்திட்டு வாங்க. உங்க வாழ்க்கையில் இருக்கக்கூடிய அனைத்து பிரச்சனைகளும் காணாம போயிருங்க. நல்லதே நடக்குங்க, நல்லது மட்டும் தாங்க நடக்கும். மீனம் ராசிக்காரிகளே, உங்களுக்கு இந்த மாதம் அதிர்ஷ்டம் தரக்கூடிய நிறம்னு பாத்தீங்கன்னா பச்சை நிறங்க, ஊதா நிறங்க. அதிர்ஷ்டம் தரக்கூடிய எண்கள் 6, 7ங்க. அதிர்ஷ்டம் தரக்கூடிய திசை தென்மேற்கு வடகிழக்குங்க. அதிர்ஷ்டம் தரக்கூடிய கிழமைகள் வெள்ளிக்கிழமை, சனிக்கிழமைங்க. அதிர்ஷ்டம் தரக்கூடிய மலர்கள் மல்லிகை மலர், ரோஜா மலருங்க. உங்களுடைய எண்ணம் போல உங்க வாழ்க்கையில நல்லது மட்டும் தாங்க நடக்கும். கெட்டதுங்கிற பேச்சுக்கு துளி கூட இடம் கிடையாதுங்க. நன்றி, வணக்கம்.